நாடு முழுவதும் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வரும் நிலையில் மது விற்பனையை அதிகரிக்க டாஸ்மாக் நிறுவனம் எடுத்து வரும் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகள் குறித்த ஆவணங்கள் தற்போது வெளியாகியுள்ளன. மது விற்பனை குறைந்து வருவதாக டாஸ்மாக் நிறுவனம் கவலையடைந்துள்ளது. இதைத் தொடர்ந்து அதன் விற்பனையை அதிகப்படுத்துவதற்காக மண்டல மற்றும் மாவட்ட மேலாளர்களுடன் டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் கடந்த மாதம் 17ஆம் தேதி ஆலோசனை நடத்தியுள்ளார். அந்த கூட்டத்தில் மது விற்பனையை அதிகரிப்பது குறித்து பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக மது விற்பனை குறைந்ததற்கு காரணம் என்ன என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். விலை உயர்வு மட்டுமே டாஸ்மாக் மதுபான விற்பனை குறைவுக்கு காரணம் என்று கருத முடியாது. கடைகளில் போதிய இருப்பு இல்லாததுதான் விற்பனை குறைய காரணம் என்றும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே மண்டல மேலாளர்கள் டாஸ்மாக் கடைகளில் திடீர் ஆய்வுகளில் ஈடுபட வேண்டும். திருச்சி, சேலம், மதுரை, கோவை ஆகிய மண்டலங்களுக்கான மேலாளர்கள் அந்தந்த மண்டலத்திற்கு உட்பட்ட கடைகளில் வாரம் 2 தினங்கள் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஆய்வின் போது விற்பனை நிலையங்களில் உள்ள குறைபாடுகள், சேமிப்பு கிடங்குகளின் நிலை குறித்த ஆய்வுகளின் அடிப்படையில் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. விற்பனையை உயர்த்த அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மது விலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வரும் நிலையில் மது விற்பனை அதிகரிக்க இலக்கு எதுவும் நிர்ணயிக்கவில்லை என மறுத்து வந்த டாஸ்மாக் நிறுவனம் தற்போது இலக்கு நிர்ணயித்து அதற்கான அதிகாரிகளை நியமித்து விற்பனை அதிகரிப்பு பற்றிய விவரங்களை தர கெடுவும் விதித்திருப்பது ஆவணங்கள் மூலம் அம்பலமாகியுள்ளன.